பொதுவாகவே நம்ம 7 சீட்டர்ஸ் அப்படின்னு போனோம்னாலே நமக்கு வந்து கம்ஃபர்ட், அப்புறம் சொஃபிஸ்டிகேட்டட், அப்புறம் சில வந்து எக்ஸ்ட்ரா லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா 7 சீட்டர் கார்ஸ் இன்னைக்கு வந்து நிறையவே மார்க்கெட்டில் இருக்குது. அப்படி மார்க்கெட்டில் இருந்தாலுமே அதில் ஒரு முக்கியமான கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல இடத்த பிடிச்சிக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு காரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது என்ன கார் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரை வழங்கியிருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா கியா காலேஜ் ரோட் காரைக்குடி. நாம பார்க்க போற இந்த கியா கேரன்ஸ் பிரீமியம் ஆப்ஷனல் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ பிரைஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த நியூ சேனல் டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார் சம்மந்தப்பட்ட நியூ கார் சம்மந்தப்பட்ட வேரியன்ட் சம்மந்தப்பட்ட ஸ்பெக்ஸு, அது போக வந்து இது கார் பார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க, நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காரை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த கியா கேரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 9 கலர் இருக்கு. இம்பீரியல் ப்ளூ, இன்டென்ஸ் ரெட், அரூரா பிளாக் பேர்ல், ஸ்பார்க்லிங் சில்வர், கிராவிட்டி கிரே, கிளாசியர் ஒயிட் பேர்ல், பவுட்டர் ஆலிவ். அதில் இந்த கலர் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்டென்ஸ் ரெட் அப்படிங்கிற ஒரு கலருங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேர் வச்சுருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 4540 mm. இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1800 mm. இதோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1708 mm. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2780 mm. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 195 mm. ஸோ இதோட ஃப்ரண்ட் லுக் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிஆர்எல் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்ல வராது, ஒன்லி ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸும் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்துடும். இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பியானோ பிளாக்ல இந்த ஜுவல் டைப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டர்ன் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கியாவோட பேட்ச் வந்துருது. இங்கே ஃப்ரண்ட்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மேட் ஃபினிஷிங்ல ஒரு பேடிங் ஒன்று இருக்கு. அண்ட் இதில் வந்து இந்த வேரியண்ட்ல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வராது. கீழே ஸ்கிப் பிளேட்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு கன் மெட்டல் கலர்ல உங்களுக்கு வந்து ஒரு ஜுவல் டைப்ல ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கான ஒரு மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளோட என்ஜினோட ஸ்பெக் பத்தி பார்ப்போம். நம்ம பேனட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெயிட்டாகவே இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த சவுண்ட் ப்ரூஃப்கான இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக வந்து என்ஜினோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G1.5 4 சிலிண்டர் என்ஜின். இதோட சிசி பார்த்தீங்கன்னாக்கா 1497 சிசி. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 113 பிஹெச்பி, அதாவது 1300 ஆர்பிஎம். அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 144 Nm, அதாவது 4500 ஆர்பிஎம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்ல வரும். இதோட எமிஷன் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா BS6 Phase 2 அப்படிங்கிற எமிஷன் தாங்க இதில் வருது. இதோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 205 65 R16. அண்ட் இதோட ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு R15 வரும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டீல் வீல் தான் உங்களுக்கு. ஆனால் ஆல் வீல் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து இந்த அலாய் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோட ரியர் வியூ பார்ப்போம். ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஷார்ப் பின் ஆண்டனா வந்துடுது. இங்கே வந்து ஒரு ஸ்பாய்லர் வந்துடுது. இங்கே ஒரு டெயில் லைட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இங்கே வந்து நார்மல் ஒரு டெயில் லைட் வந்துடும். இங்கே வந்து ஒரு ஃபாக் லைட் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது. உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 216 லிட்டர் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் இது வந்து 50-50 ஸ்பிளிட் சீட். ஸோ இதை வந்து நம்ம இந்த ரோ வந்து டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், 2 ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 500 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா கியாவோட இந்த கேரன்ஸோட கீ. இது வந்து கியாவுக்கு ஒரு ரெகுலர் கீ தான் உங்களுக்கு. லாக் அன்லாக் பூட் ரிலீஸ்க்கான ஆப்ஷன் இதில் இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளிப் கீ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம காரோட சைட் வியூ பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கிடையாது, மேனுவலாக தான் உங்களுக்கு இருக்கு.
அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக் வந்து அஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீ போட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு மேனுவலாகவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட செகண்ட் ரோ பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 60-40 உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புஷ்பேக் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்குது இதில். அண்ட் இதோட டோர்ஸ் பார்ப்போம். டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சன் பிளைண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் சன் பிளைண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில் ஹோல்டர், இன்னும் 2 பாட்டில் ஹோல்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருது. ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது.